சார் வணக்கம் சார். சார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை கொண்டு வந்துட்டீங்களா, போராட கூட உரிமை இல்லையா, இது மாதிரிலாம் பண்ணால் நாங்கள் போராட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது நியாயமானது. எதிர்கட்சிகள் போராட வேண்டியதில்லை. அதை ஏன் தடுக்கிறீங்க? நீங்கள் ஏன் தடை போடுறீங்க? அனுமதி கொடுத்துட்டு போங்க. பண்டுட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் மிரட்டுறதுக்காக ஒரு போராட்டம் ஒன்று பண்ணார். பெங்களூரு கர்நாடகாவை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வலம் போனார். எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது பேசாமல் இருந்துட்டார். இவரும் இங்கே போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அங்கே அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு போயிட்டே இருக்கார். போய் ஒசூர்கிட்டே போயாச்சு, பெங்களூர்கிட்டே போயாச்சு. யாரும் கைது பண்ணல. என்ன பண்ணுன்னு தெரில. போராட்டம் முடியுதுன்னு வந்துட்டார். அந்த போராட்டத்துக்கு அடையாளம் இல்லாமல் போச்சு. அது மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போகணுங்க. இவங்க பின்னாடி யார் இருக்கிறா? இப்போ கைது பண்ணதுனால தானே குஷ்பு விஷயம் வெளியே வந்தது. கைது பண்ணாமல் தான் கத்திவிட்டு அவங்க பாட்டு போயிட்டுருக்க போகிறாங்க. என்ன இருக்க போகுது? இப்போ தேவையில்லாமல் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அம்மா யாரோ ஒருத்தர் சௌமியா, அந்த மாதிரி யாருக்கும் என்னன்னே தெரியாது, கைது பண்ணி அவங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. எனக்கு என்னன்னே புரியல. கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னது நியாயம். எதிர்கட்சிகள்லாம் போராட்டத்தான் செய்வாங்க. அதையும் தடுக்கிறீங்க. ஆனால் தடுத்ததுனால தான் அந்த கட்சியெல்லாம் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சுது. இல்லாட்டி பண்ண அவங்களெல்லாம் யாருக்கு தெரியும்? திமுக செய்கிறது கூட்டணி கட்சிகளுக்கே வர பிடிக்க மாட்டேங்குது. அது ஆமாம், இதெல்லாம் செஞ்சாக்க நாளைக்கு நமக்கு அது நடக்குங்கிறது. அதில் அந்த கம்யூனிஸ்ட் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். போராடக்கூடாதுன்னு தடுக்காதீங்க. அனுமதி மறுக்கிறது ஒரு நியாயமான விஷயம். அது சட்டம் ஒழுங்கு கட்டு போங்கிறதுக்காக அனுமதி, போலீஸ் அனுமதி மறுக்கும். அதை போய் எதிர்த்து நீங்கள் போராடணும், கைது பண்ண. அப்போ தான் உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும். இல்லாட்டி போனால் அந்த போராட்டத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? இப்போ அண்ணாமலை நடைப்பயணம் போனார், சீந்தவே இல்லை கவர்மெண்ட்டு. அவர் பாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது தெரியும் பேசாமல் போயிட்டார். அப்புறம் சோடா பாட்டில் இது பெட்ரோல் வெடிகுண்டுன்னு சொல்லிட்டு சோடா பாட்டிலாம் வச்சுக்கிட்டு இருந்தார். யாரும் ஒன்றும் பண்ணல. சலிச்சு போச்சு, அவர் விட்டு போயிட்டார். அப்படி தான் அவருடைய பல போராட்டங்கள். அதான் எச் சேகர் வரிசையாக பட்டியலில் விட்டு சொன்னார். இவர் இந்த போராட்டம் நடத்தி ஒன்றுமே இல்லாமல் போனது தான் மிச்சம், பரிதாபமாக இருந்தவரை பார்த்தான்ட்டு போனார். அவங்க கட்சிக்காரரே சொன்னார். அவர் நடத்துகிற போராட்டங்கள்லாம் பட்டியலிட்டு போட்டு என்ன ஒரு கணுக்கால் தண்ணியில் ஒரு போட்டு விட்டுட்டு போனார். அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லைன்னா அங்கே இருக்கிற ஒரு அம்மா கட்டிச்சு, நீ என்ன பண்ணுறதா இருக்கிறான்னுச்சு. ஓஹோ, இப்படி ஒரு கேள்வி வருமானு சொல்லிட்டு போட்டை மடித்து கட்டிட்டு இறங்கி போட்டார். இப்படி பல இடங்களில் அவமானம் தான் பட்டிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எதிர்கட்சிகளுடைய போராட்டத்தை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு இப்போ அவங்க நடந்துக்கிட்டது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி கைது பண்ணதுனால தானே குஷ்புவுக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம் கிடைச்சி நீங்கள்லாம் கேட்டீங்க. இல்லை எப்போ அந்த போராட்டம் நடந்து யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அப்போ இப்படியெல்லாம் பண்ணுதுன்னா திமுக ஆட்சிக்கு பயம்னு தானே அர்த்தம். திமுக ஆட்சிக்கு பயம்னு நீங்கள் அப்படி அது இப்போ சொல்கிறதுக்கு இதனால தானே இது பண்ண பிறந்தது தாங்க திமுகவுக்கு பயம்னு சொல்லியிருப்பீங்களா? அதான் பயம். அதான் பயந்துட்டாங்க. திமுக அழிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சார், கூட்டணி கட்சிகளுக்கே அதிருப்தி. ஒரு போராட்டத்திலே முடிஞ்சு போச்சுங்க, திமுக அழிஞ்சிருச்சுங்க. போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. அப்ப ஜனநாயக முறையில போராடுறவங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா அப்ப திமுக ஆட்சியை தான் தப்பு பண்ணியிருக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கு பயப்பட அந்த வியாக்கியானமெல்லாம் கொடுக்கறதெல்லாம் ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. அது ஜனநாயக முறைப்படி நீங்கள் போராட்டத்தை அனுமதிக்க கூடாது. ஏன்னா அனுமதிச்சிங்கன்னா அது போராட்டம் பிசுபிசுத்து போகுது. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே இந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் உதாரணம் அதுதான். எம்ஜிஆர் அனுமதிச்சிட்டார், போக நடத்துக்கிட்டான்ட்டார். 2 போராட்டம், ஒன்று ராமேஸ்வரத்தை நோக்கி ஒரு போராட்டம் நடத்தினாங்க, பேசாமல் இருந்துட்டார். கடலில் போயெல்லாம் குடிச்சிட்டு திருப்பி விட்டார். அது மாதிரி எம்ஜிஆர் பல போராட்டங்களை பிசுபிசுக்க வச்சார். எதிர்கட்சிகளுக்கு அதை தடை செய்யலைன்னாக்க எதிர்கட்சிகளுக்கு தான் லாஸ். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அம்மா கைது பண்ணதுனால அந்த அம்மா ஒரு தலைவி ஒருத்தர் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சுது. கைது பண்ணாமல் விட்டுருந்தாக்க யாருக்கு தெரிஞ்சிருக்கும் போது? யாரோ கூட்டமாக கத்தி விட்டு போயிடலாங்க, என்னன்னு தெரியலட்டு போயிட்டு இருப்பாங்க எல்லாரும், அவ்வளோதான். மக்கள்கிட்ட என்னங்க ஆதரவு இருக்குது அவங்களுக்கு? ஒரே ஒரு கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் கேட்குற கேள்வி உங்ககிட்டையும் கேட்டார். எனக்கு திமுகவை பிடிக்கல, அதை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கு ஓட்டு போடுறது? திமுகவுக்கு எதிர்த்து யாருக்கு? எவ்வளோ பேர் இருக்காங்களே சொல்லுங்களேன். யாரோ ஒரு பேர் சீமானுக்கு புதுசாக சீமானுக்கு போடுங்க. போட்ட அதான் பார்த்தோமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அவர் அவரை பற்றி பல்வேறு வகையான கதைகள்லாம் வர ஆரம்பிச்சு. விஜய்க்கு போடுங்க. அதான் இந்த இவர் ஆன்லைன்லேயே நான் கவர்மெண்ட் நடத்துவார். ஏதாவது கஷ்டம்னா என் வீட்டுக்கு என்கிட்ட சொல்லுங்கள், என் பிஏ கிட்ட சொல்லுங்கள், நான் அறிக்கை. ஸ்டாலின் மட்டும் எல்லா இடத்துக்கும் போயிடுறாரா? போனாரு, வேங்கை வயலுக்கு போனாரு. வேங்கை வயலுக்கு போனாரு. அது ஒன்றை தவிர வேற என்ன வேற இடம் சொல்லுங்க சார். திருப்பி சிம்பிளா போக வேண்டிய இடம் சார். போன இடம் எத்தனை? சிம்பிளா போக வேண்டிய போன இடம் எத்தனை? இன்னைக்கு கன்னியாகுமரி போயிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு போகலையா? திருவண்ணாமலையில் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும், வெள்ளத்திலேயே அவர் போய் நிற்கலையா?
போய் நிக்கலையா அந்த இடத்துலயே கொடுக்கலையா ஹெல்ப் கொடுக்க போகாத இடம் கேட்டீங்க சொன்னல. கேட்டீங்க போகாத சொன்ன உடனே என்ன எதுக்கு எடுத்தாலும் இவங்களே தான் போகணுமா? ராஜாவா தான் போவாங்களா? ஆட்களை அமிச்சாங்கல்ல, தந்த தொண்டர்கள் போனாங்கல்ல, அதனால தானே அவங்கள ஒன்றும் பண்ண முடியல உங்களால. நீ ஒரு ரூம்லயே உட்காந்துக்கிட்டு பனையூருக்கு வந்தால் உயிரோட வந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 3000 செலவு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 50 நீங்களே சொல்றீங்க. நீங்களே சொல்றீங்க அப்ப திமுக ஆட்சி எதனால நிக்குதுன்னா எதிர்க்கட்சிகள் பலம் இல்லாம இருக்கு. அவ்வளவுதான் அப்ப அவ்வளவுதான். திமுக ஆட்சிக்கு பலம் இல்லன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. அது உங்க இப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டா சார் நீங்க தானே சார் சொன்னீங்க நான் யாருக்கும் ஓட்டு போட ஆள் இல்ல, அதனால திமுக ஓட்டு போடுறோம். புடிச்சலாம் ஓட்டு நான் எதிர்கட்சியில் ஆள் இல்லைங்கிறது நான் ஓட்டு போடுறேங்கிறேன். திமுகவுக்கு பலம் இல்லைங்கிறேன். நீங்க உங்க பலத்தை நிரூபிங்களேன். ஆக நீங்களும் ஒத்துக்கிறீங்களா எதிர்கட்சி ஒண்ணும் இல்லாம சைபர் ஆகி போச்சுங்கிறத நீங்களும் ஒத்துக்கிறீங்கல்ல. திமுக வழி இல்லாம தான் ஓட்டு போடுறோம். சொன்னதுதாங்க. திமுக புடிச்சு ஓட்டு போடல, திமுக ஒண்ணும் இல்ல, வேற வழி இல்லாம போடுறோம். அதான் உண்மை. ஆமாதான் உண்மை. வேற ஆள் இல்ல. வேற ஆள். திமுக உங்களுக்குமே பிடிக்கல? எனக்கு பிடிக்கல. அது நான் சொல்றேன். இந்த தலைப்பு இப்படியே போடுங்க. காந்தராஜ் திமுக பிடிக்கவில்லை என்றார் போடுங்க. யார் வேணாங்க. ஏன்னா நீங்க உள்ள பாக்குறதுக்கு பார்க்காம கேள்வி கேட்கிற ஆட்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. உள்ள நான் என்ன பேசுறேங்கிறத பார்க்கறதுக்கே இல்லாம இந்த தம்ப்நெயில்ல போடுறத வச்சுக்கிட்டு போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இதை வந்து தலைப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஆர்பி நல்லா. சார் நீங்க சொன்னதை வச்சு அதுதானே சார் புரிஞ்சுக்க முடியுது. அதானே போட போறீங்க. வேற ஆள் இல்லாம என்ன தலைப்பு போட போறீங்கன்னு நல்லா தெரியும். இல்ல சார் வேற ஆள் இல்லாம வேற யாருக்கும் போட முடியாம திமுகவுக்கு போடுற வேற வழி இல்லன்றீங்க. அதுதாங்க உண்மை. அப்ப திமுக சிறப்பா செயல்படல. சொல்லுங்களேன், போய் உங்க மீடியாவில் சொல்லுங்களேன். திமுக சிறப்பாக செயல்படாத கட்சிக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள் போய் பேசுங்களேன். உங்க மீடியா தான் இவ்வளவு கோடிக்கணக்கில் பார்க்குறாங்களா? அது போட்டு சொல்ல வேண்டியதானே. துரைமுருகன் அதுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்கு போடணும்னு நீங்களே சொல்லுங்களேன். விஜய்க்கு போடுங்கன்னு கேட்டீங்க, போட சொல்லுங்களேன். விஜய் வந்து ஓட்டு கேட்டாருன்னா போடலாமே. துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை ரைடு நடந்துருக்கு, எப்படி பாக்குறீங்க? அதுதான் அமலாக்கத்துறை எதுக்காக வச்சிருக்கிறோம். எலெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு வரப்போகுது. யாரெல்லாம் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன் பதில். துரைமுருகன், ஏவா வேலு, முத்துசாமி, KN நேரு, சேகர் பாபு இவங்கெல்லாம் எலெக்ஷனில் கைது இருந்தவர்கள். இவங்க வீட்டிலலாம் அடுத்தபடி ரெய்டு வரும். ரெய்டு வந்து மிரட்டி அவங்களெல்லாம் எலெக்ஷனில் ஏதாவது ஒர்க் பண்ணால் தொலைச்சி முடியுங்கிறது தான் பாஜகவுடைய டெக்னிக்கு. ஒரு வெற்றி பெறது, ஒரு பந்தயத்தில் வெற்றி பெறத்துக்கு 2 வழி உண்டுங்க. ஓடி ஜெயிக்கலாம், திறமையை காட்டி ஜெயிக்கலாம். இல்லாட்டி திறமையானவன்னு பங்கெடுக்க விடாமல் தடுத்து நம்ம ஜெயிக்கலாம். பாஜக வந்து திறமையானவனை பங்கெடுக்க விடாமல் தடுத்து தான் அவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஏதாவது ஒரு கருத்து கணிப்பில் பாஜக வெற்றி பெறும்னு இன்னைக்கு வரலும் வந்துருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கருத்து கணிப்பு வந்து பாஜக எதிர்ப்பு தான் வரும். ஆனால் தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா வாக்கு இயந்திரம். தமிழ்நாட்டுல எப்படி திமுக ஜெயிச்சது? அதான் இந்த கேள்வி கேட்கறதுக்காக தான் திமுக ஜெயிக்க வச்சாங்க. என்ன சார் இப்ப நியாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு இல்ல? இதை வச்சு தானே உங்களால பேச முடியும். வேற எங்க ஜெயிச்சது? உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்த லைன் அது அடுத்த லைன் நான் சொல்லட்டுமா? இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது. பாஜக நேர்மையா நடந்ததுன்னு சொன்னாக்கா பாஜக ஆட்களே. துரைமுருகன் அப்பழுக்கற்றவர் சொல்றாங்க. அப்பழுக்கற்றவர் இல்லைங்க, அவர் சக்தி வாய்ந்தவர். தேர்தலில் அவங்களை வந்து வடாரக்காடு மாவட்டத்தில் அவர் அடிச்சுக்க முடியாது. அதனால அவரை மிரட்ட ஆரம்பிச்சாச்சு. 2019 எலெக்ஷன் டைம்ல கணக்கில் வராத பணங்கள் வச்சிருந்தாருன்னு சொல்லி அப்படிதான் இது பண்ணுவோம். ஆமா புடிங்கிட்டு போயிருந்தாங்க. ஆமா 2 கண்டெய்னர் லாரி பூரா போச்சு. இன்னைக்கு வரலும் கண்டுபிடிக்கல. இல்ல எந்த ஒரு கூட்ஸ் ட்ரெயின்ல வந்த பணத்தை வந்து எடுத்துக்கிட்டு போனாங்க. கூட்ஸ் ட்ரெயின்ல பணம் வந்தது. இன்னைக்கு வரல கணக்கு வரல. யாருக்கு வந்தது யாருக்கு போச்சுன்னு யாருக்கு தெரியாது. அப்புறம் ஸ்டேட் பேங்க் வந்து நாங்கள் தான் கொடுத்தோம். எப்படி வந்தது? இதுக்கெல்லாம் விசாரணை இல்லை. அவங்க யாரை பிடிச்சிங்க? டிமானிட்டைசேஷன் பண்ண பிறகு அது அன்னைக்கு ராத்திரியே வங்காளத்தில் இருக்கிற பாஜக தலைவி கையில் கோடிக்கணக்கான ரூபா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்தது, வீடியோவே வந்தது. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்க? என்ன பண்ணீங்க? எப்பவுமே ஜாக்கிரதையாக பேசணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் திருடி பிறரை நம்பாள்னு. அவ்வளோதான் அது. எந்த ஆட்சியில கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல எந்த ஆட்சியில இத்தனை அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இதை வரிசை நான் தான் சொல்றேன். இவங்க மற்றவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த பொன்முடி அவர்கள் தண்டிக்கப்பட்டு இப்போ வந்து தடை வாங்கிட்டு ஸ்டே வாங்கிட்டு. ஆமா, ஏன் தண்டிக்கப்பட்டாரு?
விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் தான் வச்சது தான் சட்டம். அதனால தான் அவர் முதல்ல செந்தில் பாலாஜி அப்படி தான் பண்ணாங்க. 1 வருஷம் உள்ள வச்சாங்க. யாரும் தப்பு பண்ணாங்கன்றத நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. தப்பு பண்ணாங்க. தப்பு பண்ண எல்லாத்தையும் உள்ள போட்டீங்களா? ஓஹோ எல்லாரையும் போட்டாதான். ஆக உங்களை பொறுத்தவரை திமுக மாத்திரம். ஆனால் உங்க மேல ஒரு மரியாதை. திமுக ஒரு அப்பழுக்கற்ற கட்சின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதில் அவங்க தப்பு பண்ணலாமான்னு நினைச்சு வருத்தப்படுறீங்க. மற்ற கட்சியெல்லாம் அயோக்கியத்தனமான கட்சி, அவங்க அப்படித்தான் இருப்பாங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. நீங்க தான் சொன்னீங்க. இதன் மூலமா நீங்க உங்களுடைய நான் பேச்சு முடிச்சிடுறேன். நான் இங்க பேசுனது மூலமா என்ன தெரியுதா, மற்ற கட்சிகள்லாம் அயோக்கியத்தனமான கட்சி, அதனால அவங்க அப்படித்தான் நடப்பாங்க. திமுக நாங்கள் வந்து அப்பழுக்கற்ற கட்சின்னு நினைக்கிறோம், அதில் இப்படித்தான் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுடைய இது நியாயமானது, அது நியாயமானது. இதுக்கு நான் கொடுக்குற விளக்கம் வந்து அவங்க யாரையுமே கேட்கல சார். நான் நீங்க சொன்னீங்கல்ல மற்ற கட்சிகள்லாம் இப்போ தண்டிச்சிட்டீங்களா, திமுக கிட்ட வரீங்க, உங்க வாயிலே சொல்ல முடியல திமுக அப்பழுக்கற்ற கட்சி இல்லை. சொல்லலையா? நான் சொல்லலையா? அரசியல் எது அப்பழுக்கற்றவன்னு நீங்க யோக்கியனா இல்லை நான் யோக்கியனா? நம்ம 2 பேருக்கு மனசுல அழுக்கே இல்லையா? யோக்கியமான புத்தர் என்னங்க சொன்னார்? ஒரு கதை சொன்னார், அது தெரியுமா என்னன்னு தெரியல. ஒருத்தி வந்து தான் குழந்தை செத்து போச்சு, அது பொழைக்க வைங்கன்னு வந்து கேட்டா. அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக பொழைக்க வைக்கிறோம்மா. யார் வீட்டில் வந்து இதுவரையிலும் ஒருத்தர் கூட சாகலையோ அந்த வீட்டிலேருந்து ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கடுகை கொடுத்தா அந்த குழந்தை பொழைச்சிக்கோன்னார். அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்காக போனால், உங்கள் வீட்டில் யாருமே செத்து இல்லை, எங்கள் தாத்தா ஏதாவது எந்த வீட்டுக்கு போனால் யாரோ செத்துருக்காங்க. அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது மரணங்கிறது ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். அதை வந்து நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் புரிஞ்சுக்கிட்டா. அது மாதிரி தான் யோக்கியமான அரசியல்வாதி நீங்கள் காட்டுங்க, நான் ஏற்றுக்கிறேன். யோக்கியன்னு ஒருத்தனை காட்டுங்க, ஒரு ஆளை காட்டுங்க, உலகம் முழுவதையும் காட்டுங்க. சில யோக்கியர்கள் இருந்திருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு அவங்கள அதுக்கு நடவடிக்கை எடுத்தா அதை ஏத்துக்கணும். அதுக்கு வந்து பாஜக வந்து பழி வாங்குது, தேர்தல் அதை சொல்லக்கூடாது. அது உங்க அயோக்கியத்தனம். அப்ப நீங்க ஏத்துங்க. அப்படி செய்யுங்கிறது வந்து ஏத்துக்கணும்னு சொல்றது உங்க அயோக்கியத்தனம். திமுக ஏத்துக்கணும்னு சொல்லல, நீங்க அந்த மாதிரி சொன்னீங்க. அது மாதிரி ரீசன் சொல்லாதீங்க. பாஜக செஞ்சது யோக்கியமா? அமலாக்கத்துறை ஒரு தனி நிர்வாகம். முதலாளின்னு கருதப்படுகின்ற அதானி இன்னைக்கு வந்து தனி ஒரு கோர்ட் அமெரிக்கா வந்து பிடிச்சி ஆகணும்னு இன்னைக்கு வந்து நீதிபதி போட்டாச்சு. ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஏன்னா உங்க ஆதரவாளருடைய முதலாளி அவர். இந்தியாவே அவர் கையில் இருக்கு. அதானி வீட்டு கல்யாணத்துக்கு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பிரதம மந்திரியாக இருக்கிறவர் போய் சந்தனம் கொடுத்து வரவேற்பு எல்லாம் போய் நின்றுக்கிறார், சாப்பாடு போடுற இடத்துல நிற்கிறார். ஒரு பிரதம மந்திரி செய்கிற வேலையாது. இதுக்கு மேலே பேசுனா என்ன உள்ள திருட்டுவாங்க. அதான் போடுறாங்களே அம்பானிக்கு அதானிக்கு உலகம் பூரா போடுறது என்னன்னா பிரதம மந்திரியை வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற முதலாளிகள். அதை பற்றி அவருக்கு கவலைப்பட்டுக்கிட்டு கௌரவமாக நினைக்கிறார், முதலாளிக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறார். அப்படிதானே போயிட்டு இன்னைக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறார்? இந்தியாவுடைய பொருளாதாரம் லைட் ஹவுஸு, பீச்சு, ஏர்போர்ட்டு எல்லாம் கம்பெனி, அரசாங்க எல்ஐசி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டீங்களே. அதனால ஒரு குற்றவாளிக்கு உள்ள நிற்கிறானே. இந்த நாட்டினுடைய எக்கானமி என்ன ஆகுறதுங்கிறத பற்றி எதை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அமலாக்கத்துறையில் இங்கே துரைமுருகனை பிடிச்சிட்டாங்களாம். எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? என்னங்க அது? இல்ல நீங்க தான் சொல்றீங்க, நான் தாங்க பழுக்கற்றவர்கள் யாரும் இல்லைன்னு. அப்புறம் நடவடிக்கை எடுத்தா அதை விமர்சிக்கிறீங்க. நடவடிக்கை ஏன் இந்த நடவடிக்கை இதுவரையிலும் உங்ககிட்ட இருந்து பதில் வரலையே? அதானி மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நியாயப்படுத்துறீங்களா சார்? அதை வச்சு ஆக இப்படி சமாளிக்க பாக்குறீங்க. தப்புன்னு ஒத்துக்க மாட்டீங்க. உங்க பாயிண்ட்லயே வர்றேன். இல்ல தப்பு பாயிண்ட்லயே வர்றேன். அப்ப அதானி தப்பு பண்ணாரு, மோடி தப்பு பண்ணாருங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க, அதை ஒத்துக்கிட்டீங்க சார். அதை கேளுங்க, கேக்குறோம்னு நீங்க ஏத்துக்கிறேன் சார். அதையும் கேளுங்க சார். அதை வச்சு இதை ஏன் பண்றேன்னு கேட்க கூடாது. அதை கேட்கவே இல்லையா நீங்க? இவ்வளவு நேரம் வந்து குஷ்புக்கு, விஜய்க்கு, சினிமாவில் அரக்காச்சின்னு வந்தவங்களுக்கெல்லாம் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு 1 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதானியை பற்றி அமெரிக்க அரசாங்கம் வந்து அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஏன் அதை வச்சு இதை நியாயப்படுத்துறீங்க? பேச விடாம தடுக்கிறீங்க. தப்புன்னா பேச கூட விடாம தடுக்கிறீங்களா? அதுல தெரியல எவ்வளவு பதறீங்கன்னு தெரியல. அதை பத்தி கேட்க ஆரம்பிச்சோடனே இருக்கல. என்னத்துக்கு ஏன் பதறீங்க? அவ்வளோ தூரம் அழுக்கு உங்க மேல இருக்கிற அழுக்கு. முதல்ல அதை தொடங்க. ஆற்றுல போய் குடிங்க. வீட்டில் ரூமில் குடிச்சா கூட சத்தம் வராது. நல்ல வேகமாக வெள்ளம் ஓடுற இடத்துல போய் குளிச்சா தான் அந்த அழுக்கெல்லாம் போகும். முதல்ல அது கழுவுங்க. இன்னைக்கு கேட்டிருக்க வேண்டிய கேள்வியே மீடியாக்கள் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு மீடியா கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, இந்த கேஸ் அதானி வந்து வழக்கு என்ன ஆச்சுங்கிறத கேட்டிருக்கணும். அது கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். அந்த டைம்ல அதை கேட்டாங்க சார். இந்த டைம்ல நீங்க அதை நியாயப்படுத்துறீங்க. நேத்து பூரா ஹெட்லைன்ஸ் அதுதான்.
அதை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நாட்டு அதானி வந்து ஒரு தொழில் அதிபராக இருந்தாக்க அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டோம். சார் அதையும் கேட்குறாங்க சார். அதையும் எல்லா கேக்குறாங்க. வளத்தையும் அவர்கிட்ட தான் வித்துருக்கீங்க. ஏர்போர்ட்டை வித்துருக்கீங்க, ரயில்வே ஸ்டேஷன் வித்துருக்கீங்க, பஸ் ஸ்டாண்டை வித்துருக்கீங்க, பெட்ரோல் கம்பெனியை வித்துருக்கீங்க, ராக்கெட் தளத்தை வித்துருக்கிறீங்க, எவ்வளவே துறைமுகங்களை வித்துட்ருக்கீங்க, கொடுத்துட்ருக்கீங்க, இவ்வளவே அவருக்கு இலவசமாக கொடுத்துருக்கீங்க. அவர் வாங்கின கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. இவ்வளவு பண்ணிவிட்டு அந்த ஆளை வந்து பிடிக்க ஜெயிலில் கொண்டு போய் அமெரிக்கா உள்ள தள்ளிடுச்சுன்னா இந்த நாடே ஜெயிலுக்கு போன மாதிரி கணக்கு. இது உங்களுக்கு அசிங்கமாக தெரியல. எங்கேயோ இருக்கிற ஒரு துறைமுக வீட்டில் வந்து 1,000 ரூபா எடுத்துட்டாங்களோ அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு காலையிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தானே சார் சொன்னீங்க, நீங்கள் தானே சார் சொன்னீங்க. என்னதுக்கு அவ்வளோ போராடுறீங்க? இந்த 1,000 ரூபா எடுத்தது தான் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிருச்சா? என்னத்தை எடுத்தாங்கன்னு இன்னைக்கு வந்து தகவல் காணுமே. என்ன எடுத்தாங்க? வழக்கமாக சொல்கிறது தான். பல ஆவணங்கள், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன, பல கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. காட்டா மக்களை என்ன ஆவணத்தை நீ பிடிச்சாங்கிறத காட்டேன். இன்னைக்கு ஒன்று சொல்லி செந்தில் பாலாஜி வீட்டில் பிடிச்சது சொன்னாங்க. என்னென்ன பிடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. ஒன்று பதில் வரலையே. வெளியிடுவாங்க. கோர்ட்டு கிளீனாக கேட்டுடுச்சு என்ன பிடிச்சேன்னு. இன்னைக்கு ஒன்று கேட்குது. ஒரு வருஷமாக பதில் கிடையாது. செந்தில் பாலாஜியா கேட்டார் என்ன பிடிச்சாங்கன்னு சொல்லுங்க, நான் கணக்கு கொடுக்குறேங்கிறாரு. கொடுக்கலையே. அதுக்கப்புறம் ஒரு ஜாமீன் மறுக்கப்பட்டுச்சு. ஜட்ஜஸ் முடியாமல் போச்சு. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு வந்துருச்சு. ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு இந்த அரசாங்கம். ஆனால் ஒன்று, எங்கள் காலத்து நியாயங்கள் வேறு, இந்த காலத்து நியாயங்கள் வேறுங்கிறது புரிஞ்சு போச்சு. ஒரு பெரிய குற்றவாளியை பற்றி கவலைப்படாமல் எங்கேயோ நடந்த ஒரு பிக் பாக்கெட்டை பற்றி ஒரு மணி நேரம் பேசுகிறதுக்கு தான் மீடியாக்கள் தயாராக இருந்த ஒழிய, ஊரையே கொள்ளடிச்சு உலகத்தையே வாயில் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை பற்றி பேசுகிறதுக்கு மீடியாக்கள் தயாராக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் பயந்து நன்றி சார்.